அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் மட்டுமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், பல வருடமாய் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், அதுதான் கிறிஸ்துமஸ். தேவன் மனிதனாய் பிறந்ததுங்கிறது என்னது? ஆதி முதலாய் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு காரியம் நிறைவேறுகிறது. அதுதான் கிறிஸ்துமஸ். பாருங்க, ஏதாவது ஒரு நிறைவேறுதலை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் ஏதோ ஒன்று நிறைவேற போகிறது என்று அர்த்தம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு யூடியூப்லேயும் கூகுள் மீட்லேயும் கலந்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இது ரொம்ப முக்கியம், அதை கொண்டாட வேண்டியது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதார். சொல்லுங்கள், இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதார். ஸோ இயேசுடைய பிறப்பை விட இறப்பு முக்கியம், உயிர்த்தெழுதல் முக்கியம், இப்படிலாம் நிறையா சொன்னாலும் பிறந்தால் தானே இறக்க முடியும். அப்போ எது முக்கியம்னு சொல்கிறது? கோழி வந்ததா முட்டை வந்ததாங்கிற கதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அவர் பிறந்தது முக்கியம், அவர் மரித்தது முக்கியம், அவர் உயிர்த்தது முக்கியம், அவர் மீண்டும் வருவதும் முக்கியம். எல்லாமே முக்கியம்தான். பாருங்கள், வேதத்தில் இயேசுவினுடைய விஷயங்கள் எதுவுமே முக்கியம், இது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் இல்லை. எல்லாமே ரொம்ப முக்கியம். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் இன்னைக்கு அறுவடையை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், அடுத்த வாரம் முழுக்க நமக்கு சந்திக்கிறதுக்கான நேரம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலோடு ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். தேவாவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படின்னு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதம் வழக்கமாக நடைபெறும் நம்முடைய மந்த்லி மீட்டிங், தீர்க்க தரிசன கூடுகையானது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தெற்கு பக்கத்தில், மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் வரிசையாக இருக்கும். அதில் இந்தியன் பேங்க் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸில் இந்தியன் பேங்க் இருக்கும், தன்சிக் ஜுவல்லரி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் சொர்ணம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் சக்தி மினி ஹால் அப்படின்னு ஒரு ஏசி ஹால் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய ஹால். நம்ம இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்த இடத்த விட கொஞ்சம் பெருசு தான் ஏசி ஹால். ஸோ அந்த இடத்துல தான் இந்த மந்த்துக்கான மந்த்லி மீட்டிங் நடக்குது. இந்த மந்த்லி மீட்டிங்கில் நான் வழக்கமான டைமிங் மாலை 6 முதல் 9 மணி வரை நடக்கும். அன்பின் விருந்து இந்த மந்த்தில் கொடுக்குறோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு ஆசை, ஆண்டவருக்கு மட்டும் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அந்த அன்பின் வெளிப்பாடாய் அன்றைக்கி ஒரு விருந்து இருக்குது. குடும்பமாய் அதில் நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த மந்த்தில் வழக்கமான ஒரு ப்ராஃபஸி அப்படி இல்லாமல் அடுத்த 2025க்கான தேவனுடைய வார்த்தையை, அடுத்த வருஷத்திற்கு தேவையான வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கிறேன். ஸோ குடும்பமாய் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி வாங்க. நான் உங்களோட நேரம் செலவிட விரும்புகிறேன். அந்த நாளில் நியூ இயர்க்கான ப்ராமிஸ் வேர்டு, ப்ராஃபஸி எல்லாமே எனக்கு தேவ ஆவியானவரால் உங்களுக்கு சப்ளை பண்ணப்படும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டீஸஸ் வந்திருக்கும். அப்படி வரல, உங்களுக்கு லொக்கேஷனில் எதுவும் தெரில அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ராலிங்கில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆக்சுவலி இந்த லூக்கா 2 குடும்பங்களை பற்றியே தானே ஒரு ஸ்டோரி. 2 குடும்பங்களுக்கு நடந்த 2 விதமான சம்பவங்கள். சீன் 1, காட்சி 1 என்ன அப்படின்னா, வயது முதிர்ந்த ஒரு தம்பதி, சகரியா, எலிசபெத். எலிசபெத் மலடியாக இருந்ததுனால அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. சகரியா
ஒரு ஆசாரியன், ஹை பிரீஸ்ட், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும் பொழுது அவன் பேரில் ஒரு சீட்டு விழுது. அவனுடைய முரண்மையின்படி என்ன பண்ணுறான், தேவாலயத்தில் தேவனுக்கு முன்பதாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்குது. அப்போது அந்த ஆசாரிய முரண்மையை நிறைவேற்றும்படியாக என்ன பண்ணுறான், அவன் போகிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி. அப்போது ஆசாரிய முரண்மையில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரு என்கவுண்டர் நடக்குது, ஒரு சந்திப்பு நடக்குது. அப்படி சந்திச்சு அவரோட சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்கள், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இல்லை சத்தமாக சொல்லுங்கள், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Amen. Glory to the living God. 13வது வசனம் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த வேண்டுதல் சகரியாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு வேண்டுதல், பல வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வேண்டுதல். அது இல்லாமல் இவன் ஹை பிரீஸ்டாக இருக்கிற டைமில் இந்த புதிய உடன்படிக்கை இருக்கு இல்லையா, புதிய ஏற்பாடு மத்தேயு துவங்குறதுக்கு முன்பதான் பழைய உடன்படிக்கை முடிஞ்சு புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கும் பொழுது, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது 400 வருஷம் எங்கேயுமே தீர்க்க தரிசனம் இல்லை, வொர்ஷிப் இல்லை, தேவனுடைய அப்பியரன்ஸ் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை, பிரத்யட்சியமான காட்சி அமைப்பு இல்லை, ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இல்லை. அந்த நாட்களை டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இருண்ட காலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க வேத வல்லுநர்கள். அந்த நாட்களில் எந்த விதமான சந்திப்பும் இல்லை. ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் அந்த இடத்துல நடக்குது. நடந்தது மட்டும் இல்லாமல் இப்படி சொல்லுது, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. ஆமென். ஸோ பாருங்களேன், எல்லாத்துல இருந்தும் ப்ராஃபஸி வெளியில் வரும், எல்லாத்துல இருந்தும் ப்ராஃபஸி வெளியில் வரும். நான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் அழுத்தி சொன்னார். அது என்னன்னா, இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இது கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் மட்டுமல்ல, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், பல வருடமாய் வெயிட் பண்ணிட்டு இருந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். அதுதான் கிறிஸ்துமஸ். மனுஷகுமாரனாய் அவர் தேவன் மனிதனாய் பிறந்தது மட்டுமல்ல, தேவன் மனிதனாய் பிறந்ததுங்கிறது என்னது, ஆதி முதலாய் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு காரியம் நிறைவேறுகிறது. ஆமென். அதுதான் கிறிஸ்துமஸ். பாருங்க, ஏதாவது ஒரு நிறைவேறுதலை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் ஏதோ ஒன்று நிறைவேற போகிறது என்று அர்த்தம். ஆதியில சொன்ன வாக்கு என்ன ஆகுது, நிறைவேறுது. ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொல்லுது பாருங்க, அதுதான் கிறிஸ்துமஸ். இல்ல சொல்லுங்க, ஸ்திரீயின் வித்து இந்த உலகத்திற்கு வரும் என்று ஆதியாகமத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான் மத்தேயுல இருக்குது, லூக்கால இருக்குது, சுவிசேஷங்கள்ல இருக்குது. என்ன இருக்குது, ஸ்திரீயின் வித்து அந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட். எல்லாரும் சொல்லுங்க, ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட், தீர்க்க தரிசன நிறைவேறுதல், ப்ராமிஸ் வேர்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல். அப்போ இயேசு பிறந்தார் அப்படின்னு சொன்னா, ஆமா இயேசு பிறக்க வேண்டிய நேரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது என்ன, வார்த்தை மாம்சமா இந்த உலகத்தில் வந்ததுன்னா என்ன, வாக்குத்தத்தம் நிறைவேறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை அவர் செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி தான் இயேசுவா இந்த உலகத்துல பிறக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதில் உண்மை உள்ளவர், சைலண்ட் பிரேக்கர். 400 வருஷம் சைலண்ட அவர் பிரேக் பண்ணி சொல்றாரு, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு சொல்ல, உங்க வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேற போகுது. கரெக்டா எப்படி வருது பாருங்களேன், இயர் எண்டுல இந்த வார்த்தை வருது. ஆமென், ஹல்லேலூயா. இயர் எண்டுல இந்த வார்த்தை வருது. அப்ப நிறைவேறாத வாக்குகளோடு ஏக்கங்களோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் வாக்குகள் நிறைவேற போகுது. ஆமென். பாருங்க, எத்தனை வருஷம் வேண்டுதல் பண்ணான்னு தெரியல, டார்க் ஏஜஸ். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆராதனை, ஜெபம், இது எல்லாம் ஒரு சடங்காச்சாரமா மாறின ஒரு நேரம். ஆராதனை, ஜெபம் இதெல்லாம் விசுவாசித்து பண்ணாம ஒரு சடங்கு மாதிரி, ஒரு ரிச்சுவல் மாதிரி என்ன பண்றாங்க இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான்
இவனுக்கு வந்து தேவதூதன் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, எப்போ உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் யோவான்னு பேர் வைன்னு சொன்னா என்னெல்லாம் சொல்றாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், எலியாவின் ஆவி உடையவனா இருப்பான் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாரு. அந்த பிள்ளை எப்படிலாம் இருக்கும், எப்படி வந்து பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் ஏதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இந்த லூக்கா 1ல் நான் சொன்னேன் முதல்லயே 2 குடும்பத்தில் நடக்கிற விஷயம் அப்படின்னு. ஒரு குடும்பம் இது, காட்சி அமைப்பு 1. இதில் ஒரு ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்த மாதிரி வேற ஒரு சினரியோல என்ன ஆகுது, மரியாளுக்கும் ஒரு விசிட்டேஷன் வருது, அவளுக்கும் கேள்வி கேட்கப்படுது, அவளுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அவளும் ஒரு கேள்வி எழுப்புகிறா. இந்த கேள்வி வேற, பார்க்கறதுக்கு இந்த 2 கேள்வியும் ஒரே மாதிரி இருக்குது. இவன் என்ன சொல்றான், நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு எப்படி ஆகும், இது ஒரு கேள்வி. அவ சொல்றா, மரியாள் சொல்லும் பொழுது நான் புருஷனை அறியேனே, நான் எனக்கு கல்யாணம் ஆகாதவளா இருக்கிறேனே, எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறா பாருங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, ஒரு பக்கம் மியூட் பட்டன் அமைக்கிறாரு, ஒரு பக்கம் ஆம்பிளிஃபைட் பண்றாரு. தேவன் என்ன செய்யறாரு, சகரியாவை வாய மூட சொல்றாரு, மரியாளுக்கு திறந்து விட்டுறாரு. ஏன் 2 ஒரே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி கேள்வியா இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்கள் இருதயத்தை அறிகிறவரா இருக்கிறார். இது வந்து ஜெபம் வந்து சடங்காச்சாரமாய் மாறின ஒரு இருதயம், அஃபண்டாய் போயிருக்கிற ஒரு இருதயம், எல்லாவற்றையும் பண்ணி 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 பார்த்து ஏமாற்றத்திற்குள்ள போய் கர்த்தர் மேலேயே ஒரு மனத்தாங்கல் இருக்கிற ஒரு இருதயம் பாருங்க. இது டக்குன்னு நம்பாது, அவருக்கு தெரியும் தேவன் பதிலளிக்கும் பொழுது உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவாறு பதிலளிப்பார், ஆனால் நிச்சயமாய் பதிலளிப்பார். பதில் மட்டும் வராம இருக்கவே இருக்காது. நீங்க வந்து கடின இருதயம் உள்ளவர்களா இருக்கலாம், ஜெபத்தை சடங்காச்சாரமா செய்கிறவர்களா இருக்கலாம், அப்படியே பார்த்து பார்த்து ஏமாந்த ஒரு நபரா இருக்கலாம், கர்த்தர் மேலேயே மனத்தாங்கல் உள்ள ஒரு நபரா நீங்க இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், உங்கள் மீது மனதுருக்கம் உள்ளவர். நீங்கள் கடின இருதயமா இருக்கும் பொழுதும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு இருக்கும் பொழுதும் உங்களுக்காக பதிலளிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுறதும் ஏற்றுக்கொள்ளாததும் தான் உங்களுடையதா இருக்குது. இப்ப சகரியாக்கும் பதிலளிக்கிறாரு பாருங்க. அவன் இருதயம் எப்படி இருக்குது, பல வருஷமா கர்த்தருடைய எந்த பிரச்சனையமான ஒரு விஷயத்தையும் பார்க்கல, கேட்கல, குழந்தை இல்லை, எவ்வளவோ வேண்டுதல் பண்ணியாச்சு, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லைங்கிற மாதிரி அவன் போய் வேண்டாத வேண்டுதல் இல்லை, அஃபண்டாய் என்ன ஆயிடுச்சு, தேவதூதனே வந்து சொல்லும் போது கூட நம்புறதுக்கு இருதயம் ஏத்துக்கிட மாட்டேங்க பாருங்க. இப்படிதான் இருக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை பேச விட்டா காரியம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மியூட்டை போட்டுறாரு. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. நல்ல ரிசீவ் பண்ணணும், வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும், அந்நிய பாஷையை பேசி ரிசீவ் பண்ணணும். இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில்கள் உண்டாகும். இன்றைக்கு நீங்க சடங்காச்சாரமா செய்துகிட்டு இருந்த ஜபங்களுக்கு கூட இன்றைக்கு பதில் உண்டா. மோராபா ஷதகபா டரதலபா ரகமா ரிதலபா மல்படரபா ஷந்தலபா ரகமட ரதலபா. இன்றைக்கு பதில் உண்டா. காட்சி 2ல் என்ன வருது, முதலே சொன்ன மாதிரி இது முதல் சீன். இவ்வளவு நேரம் சொன்னது என்னது, முதல் சீன். அங்க என்ன பண்ற, எலிசபெத்து கற்பம் தரிக்கிறாள், கிட்டத்தட்ட 5 மாசம் ஆயிடுச்சு. இப்போ 2வது சீனில் செகண்ட் ஃபேமிலி யாரு, யோசேப்பு, மரியாளுடைய அறைக்குள்ள என்ன பண்றான், ஒரு தூதன் வந்து 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ரிஜாய்ஸ் யூ ஹைலி ஃபேவர்ட் அப்படின்னா ஆங்கிலத்தில் வருது. எல்லாம் சொல்லுங்க, ரிஜாய்ஸ் யூ ஹைலி ஃபேவர்ட். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இதுவரைக்கும் ஓகே, யூ ஆர் ஹைலி ஃபேவர்ட், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ரிஜாய்ஸ், கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், ஏஞ்சலிக் விசிட்டேஷனு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருங்கிற கன்ஃபர்மேஷனு, நீ யார், நீ கிருபை பெற்றவள் அப்படிங்கிற வார்த்தை, இதெல்லாம் வேற லெவல்ல இருக்குது இல்லையா.
இது வரைக்கும் ஓகே, அடுத்து ஒன்று நடக்குது சொல்கிறான். இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேவதூதன் அவளை பார்த்து சொல்கிறான், பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். இங்கே தான் குண்டை தூக்கி போடுறாரு. இது வாக்குத்தத்தமா இல்லை வேற எதுவுமா? இது வாக்குத்தத்தமா இல்லை வேற எதுவுமா? இவளும் இந்த டைம்ல ஒரு கேள்வி கேட்குறான், சகரியா ஒரு கேள்வி கேட்குறான், இவளும் ஒரு கேள்வி கேட்குறான். ரெண்டும் சேமா இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், சகரியாவின் இருதயம் எப்படின்னா நம்பவே முடியாத ஒரு இருதயமா இருக்குது. பேசி பேசி அஃபண்டான ஒரு இருதயம். எல்லாவற்றுக்கும் மேல ஆபிரகாமுக்கு குழந்தை உண்டான விஷயத்த பிரமாணத்தின் மூலயமாகவே கற்றுக்கொண்ட ஒரு ஆசாரியன் பாருங்க. இவன் ஆபிரகாம் பற்றி தெரியும், முதிர் வயதிலையும் குழந்தைய பெற்றான் அப்படின்னு. அப்போ அந்த விசுவாசம் கூட இல்லாத அளவுக்கு இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஃபண்ட் ஆயிடுச்சு. நம்மள பெரும்பாலான பேர் இருக்கிற மாதிரி தான் சகரியா இருக்கிறான் பாருங்க. ஆபிரகாமுக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னு தெரியும், ஏவன் எப்படி பணக்காரன் ஆனா வேதத்தில்ங்கிறது தெரியும், குழிக்குள்ள கிடந்தவன் எப்படி அரசால போனாங்கிறது தெரியும், கண்ணு தெரியாதவனுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னு தெரியும், எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியம் நடந்ததுங்கிறது தெரியும், வலையில மீன் பிடித்தது தெரியும், மனம் திரும்பி மறுபடி வரும் பொழுதும் மீனால ஆசீர்வாதத்தினால பெருக செய்தவரை தெரியும், உடன்படிக்கை பெட்டி ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டில் இருக்கும் பொழுது 3 மாதத்துல எப்படி பணக்காரனானாங்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். எல்லாம் நம்மள மாதிரி அவனும் படிச்சான், எல்லாம் நம்மள மாதிரி அவனும் படிச்சிருக்கான் பாருங்க. ஆனா கூட சந்தேகம் பாருங்க, ஆனா கூட ஜெபம் வந்து என்ன ஆயிடுச்சு, மழுங்கி போயிடுச்சு. பதில் வரும்போது கூட ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு இருதயம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. மரியாளுடைய இருதயம் வேற மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா பாருங்களேன், அவருடைய பதில பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 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 கரேஜோட இருக்கிறான், ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு இருதயத்தோட அவ இருக்கிறா பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்ப இவா இருதயம் வேற மாதிரி இருக்குது. இவா இருதயம் எல்லாத்தையும் ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்குது, அந்த வித்தை கற்பமாக்குறதுக்கு ரெடியா இருக்குது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, வித்தை கற்பற்றில் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்குது. முதலே சொன்னேன், தேவன் இருதயத்தை பார்த்து இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். எங்க மியூட்டை போடணுமோ அங்கே மியூட்டை போடுறாரு, எங்க ஆம்பிளிஃபைட் பண்ணணுமோ அங்கே என்ன பண்றாரு, ஆம்பிளிஃபைட் பண்றாரு பாருங்க. இதுதான் இந்த இடத்துல நடக்குது. இல்லை வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, மேரிக்கு இந்த என்கவுண்டர் நடக்கும் பொழுது டீனேஜ் 15-16 வயது சிறுமி, 15-16 வயசு சிறுமி பாருங்க. அப்போதான் நிச்சயிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 2 வருஷம் கழிச்சோ 2.5 வருஷம் கழிச்சோ என்ன பண்ணுவாங்க, திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. அது அவங்களுடைய வழக்கம். நிச்சயிக்கப்பட்டு வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நிச்சயிக்கப்பட்ட ஒரு டீனேஜ் கேர்ள் பாருங்க, ஒரு டீனேஜுடைய ஒரு பருவ வயதில் பிள்ளைங்க எப்படி இருக்கும். நம்ம ஊர் 15 வயசு 16 வயசு பிள்ளைங்கிறது என்ன அர்த்தம், 10th படிக்கிறது 11th படிக்கிற பிள்ளைங்க பாருங்க. அதுகளுக்கு என்ன தெரியும், அதுகள் எப்பவும் லீவ் விடுமான்னு தான் காத்திருக்கும், எப்பொழுதும் விளையாடணும் அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்கும். அதுகளுக்கு வந்து ஒரு பொறுப்போ ஒரு பெரிய இதை நோக்கி போகிறோங்கிற ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்காது பாருங்களேன். ஒரு விளையாட்டு பிள்ளைகளாகவே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஏஜ் குரூப் டைமில் இப்படி அபாண்டமான ஒரு வாக்கத்தை தான் அவன் தலையில் வந்து விழுது. என்னவா, நீ கர்ப்பவதி ஆவ அப்படிங்கிறது, கர்ப்பவதி ஆவ அப்படிங்கிறது. நல்ல கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை சுமத்து அதை டெலிவரி பண்ணுறங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு வாக்குத்தத்தத்தை சுமந்து அதை டெலிவரி பண்ணுறது, அதை மாம்சமாக்கி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறது
எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களில் அநேகர் சில ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம். வாக்குத்தத்தம் 3 வகையான நிலையில், நல்ல சொல்ல போனால் 4 வகையான நிலையில் அது வெளியில் வருது. எப்படி மரியாள் இயேசுவை உள்ளே வாங்கி கர்ப்பந்தரித்து அதை வயிற்றில் வளர்த்து சுமந்து அதை டெலிவரி பண்ணி அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாளோ, வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இயேசு மரியாளுக்குள் வந்து கர்ப்பந்தரித்து பிறந்த இந்த கதையானது ஏதோ ஒரு ஸ்டோரியை சொல்லணும், சூப்பர் நேச்சுரல்னா என்னன்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது நடக்கலை. இது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இப்படித்தான் நிறைவேறுகிறது என்பதை காட்டுறதுக்காகத்தான் இந்த மெத்தடையே தேவன் என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. இந்த மெத்தடையே அவர் யூஸ் பண்றாரு. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை கேட்டு முடிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன், சில வாக்குத்தத்தங்களை நீங்க மாம்சமா உங்க கையில வாங்கியிருப்பீங்க. ஹல்லேலூயா. மோரபா சந்தலபா ரகமட ரதலபா மல்பட ரதலபா சத்தகம் பட ரதலபா. இந்த வாக்குத்தத்தத்தை இவன் என்ன மாதிரி பிடிக்கிறா பாருங்க. இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி, பட் ஹவு? அவன் சொல்றது எப்படின்னா, அவன் சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வயசாயிட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஆபிரகாமை படிச்சதுக்கு அப்புறமும் வரக்கூடாத ஒரு கேள்வி. ஆனால் மரியாள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. இதுவரைக்கும் நடந்திராத ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால், இதற்கு பின்னாடி நான் சில காரியங்களை சொல்கிறேன். மரியாளுடைய மனநிலை அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்கிறேன். ஒவ்வொரு டைம்லையும் வாக்குத்தத்தத்தை கர்ப்பந்தரித்ததிலிருந்து உண்டான ஒவ்வொரு நிலையிலையும் அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ புரியும் பாருங்க இவன் ஏன் இந்த கேள்வியை கேட்டா அப்படின்னு சொல்லி. இந்த கேள்விக்கு தான் தேவதூதன் பதில் சொல்கிறான். பரிசுத்த ஆவியானவர் மேலே நிழலிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாருங்க 37வது வருஷம் 7வது வசனம். இது ரொம்ப பிரத்யட்சியமான ஒரு வசனம், ரொம்ப பிரத்யட்சியமான ஒரு வசனம், எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சில மூல பாஷையிலிருந்து இந்த வார்த்தையை இப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃபார்ம் காட் ஷால் பி வித்தவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது ஒரு நாள் கூட அவருடைய கர்த்தருக்கு இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லிதான் இந்த தேவதூதன் என்ன பண்றான், மரியாளுக்கு சொல்றான் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கு. இதுக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாமா. அவன் சொன்னது இது எப்படி ஆகும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வினா, சகரியா கேட்ட கேள்வி வேற. இது எப்படி ஆகும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் அவன் கேட்கல. நான் என்ன செய்யணும் அப்படின்லாம் அவன் கேட்கல. ஆனா மரியாள் என்ன கேட்கிறான்னா, இதுக்கு நான் என்ன செய்யணும், புருஷன் இல்லையே, புருஷனை அறியேன்னா யோசிப்ப தெரியலையே அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி ஆதாம் ஏவாளை அறிந்தான் மீன்ஸ் என்ன பண்றான், செக்ஷுவல் கான்டாக்டு வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் மஞ்சத்தில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நிறைய இடத்துல வந்து அறிந்தான் அப்படின்லாம் வரும். அதுதான் மீனிங் பாருங்க. இவ என்ன சொல்றா, புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்னா, இன்னும் புருஷனோட எனக்கு உறவே இல்லையே, நான் எப்படி பெற்றுக்கிடுவேன் அப்படின்னு கேட்கிறா. அப்போதான் அந்த வார்த்தையை சொல்றா, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், இந்த வாழ்த்து உனக்கு வந்துருக்குது, நீ பிள்ளை உனக்கு பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு பத்தியா, இந்த வார்த்தையே அதை உருவாக்கக்கூடிய பலன் இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ளேயே அது ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய பலன் பவரோட தான் அது வருது.
அதனால ஒன்றும் பயப்படாத அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்காய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளேயுமே அது நிறைவேறக்கூடிய பலனோடு தான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குது. அது ஏதோ வெத்து வார்த்தையா சும்மா வரல, இப்போதைக்கு போட்டு வைப்போம் அதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு வரல. பாருங்களேன், ஒரு மா விதைக்குள்ள எப்படி மாம்பழத்திற்கான இனிப்பு சுவை வல்லமையோடு அது உள்ள வருதோ, அது மண்ணுகளெல்லாம் கீறி மேல வந்து எப்படி அது பாறைகளெல்லாம் பிளந்துட்டு மேல வந்து சில காரியங்களை வளர்த்து காமிக்குதோ, கர்த்தருடைய வார்த்தையானதும் அப்படிப்பட்டது. தேவன் அனுப்புகிற புதிய வார்த்தை. இன்னொன்னு சொன்னா இதுல ஃப்ரெஷ் வேர்ட் அப்படின்னு சில மூல பாஷையில இருந்து மொழிபெயர்க்கிறாங்க. இன்னொன்னு சொல்லுங்க ஃப்ரெஷ் வேர்ட். தேவன் காலைதோறும் புதிய கிருபையை கொடுக்குறாரு பாருங்க. ஃப்ரெஷ் வேர்டு எல்லாம் சொல்லுங்க. ஃப்ரெஷ் வேர்டு, ஓல்டு வேர்டு கிடையாது, ஏன்ஷியன்ட் வேர்டு கிடையாது, ஃப்ரெஷ் வேர்டு. ஃப்ரெஷ் வேர்டு. வாவ். மோராவா தேவன் புதிய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பைபிள்ல இருக்கிற வசனம் தான், ஆனா கூட அது புதுசா உங்க வாழ்க்கைக்குள்ள உள்ள நுழையும் பொழுது அது அதை 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 நிறைவேற்றக்கூடிய வல்லமையோடு அது பிறகுதான். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு சில வாக்குகள் நிறைவேறுதலை நீங்க பெற்று அனுபவிக்க போறீங்க. இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற நீங்க சில வாக்குகளின் நிறைவேறுதலை பெற்று அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்கின் நிறைவேறுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்க, ஓ ஆதியாகமத்துல சொன்ன வாக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, நான் செலிப்ரேட் பண்றேன். எனக்காய் ஒரு பாலகன் பிறந்தார், எனக்காய் ஒரு ரட்சகன் பிறந்தார் என்று செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஹல்லேலூயா, உங்களுக்கென்று சில வாக்குகள் நிறைவேற போகுது. அதை தான் நீங்க உங்களுக்கே தெரியாம கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இதை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே உங்களுக்கான வாக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களை நோக்கி வந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்க உங்களுக்கு அறியாமலே கொண்டாடிட்டு இருக்கீங்க. இப்ப அறிந்து கொண்டாடுங்க, உங்களுக்கான வாக்கு நிறைவேறிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Nothing is impossible with God. With God nothing is ever impossible, and no word form God shall be without power or impossible of fulfillment. Amen. ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், வாக்குத்தத்தம் 3-4 நிலைகளில என்ன பண்ணுது? நிறைவேறுது. முதல் நிலை என்ன? வாக்கு கற்பந்தரிக்கிறது. மரியாளுக்குள்ள டக்குன்னு ஒரு வார்த்தை உள்ள வந்த உடனே, நீ கர்ப்பவதியாவாய், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? சகட்டுன்னு உள்ள ஃபார்ம் ஆயிருது. இப்போ நீங்க வாக்குத்தத்தம் ஃபார்மான ஒரு நபராய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் ஃபார்மான ஒரு நபராக இருக்கிறேன். இது பிரசன்னத்தில் இருந்தாலே இந்த என்கவுண்டர் நடந்துடும். சில வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், உங்களை அள வச்சிருக்கும். சில துதிக்கும் பொழுது சில வார்த்தை உள்ளே வந்திருக்கும். நீங்கள் தனிப்பட்ட அறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அல்லது ஏதாவது தேவ மனுஷன்கிட்ட ப்ரேயர் பண்ணும் பொழுது, எத்தனை பேருக்கு நானே ப்ராஃபஸி பண்ணியிருக்கிறேன் பாருங்க. ப்ராஃபஸி பண்ணும்போதே உட்காந்து அழுவாங்க. என்னன்னா, அல்லது சந்தோஷப்பட்டு துள்ளி குதிப்பாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். இது இப்படி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் அவருடைய பிரசன்னத்தை உங்க மீது ஊற்றி இருக்கிறார். அதுக்கு உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆவியும் உங்க மனது எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் பாருங்க. இப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் உள்ள இறங்கிருச்சு, கற்பம் தெரிச்சிருச்சு. உங்க ஊம்ல உங்க கற்பப்பை என்ன பண்ணிருச்சு? அந்த வித்தை உள்ள வாங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்க ஆவியில இருக்கிற கற்பப்பை உள்ள வாங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இதை சுமக்கணும். சொல்லுங்க, இதை சுமக்கணும். ரியலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதை சுமக்கணும்னு முடிவெடுக்கும் போது தான் ஏகப்பட்ட கேள்வி வரும். இதை சுமக்கணுமாங்கிற கேள்விலாம் வரும். தூக்கி எறிஞ்சிருவோமா அப்படிங்கிற நிலைலாம் வரும் பாருங்க. இப்போ கன்னிப்பெண்ணாகிய மரியாள் என்ன பண்றா? கற்பம் தரிக்கிறா. ஒரு புருஷன் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இந்த விஷயத்த அவன்கிட்ட போய் சொல்லணும். அவன் ஏற்றுக்கொள்வானா தெரியாது. அவன் இதை நம்புவானா தெரியாது. இதை அவன் எப்படி எடுத்துக்கிட போறான் அதுவும் தெரியாது. ஆனா தெரியப்படுத்த வேண்டும். பாருங்க, மரியாளுக்கு இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் சுமக்கும் போது
முதல்ல நான் சொன்னேன் வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணிட்டா. இப்போ நீங்களும் நானும் ரிசீவ் பண்ண மாதிரி வாக்குத்தத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டா பாருங்க. இப்போ சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை, 2ஆம் நிலை என்ன? சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. இந்த சுமக்கிற நிலையில மரியாளுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசேப்பிட்ட போய் சொல்லணும், இன்னும் நம்ப வைக்கணும், நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி இதை நான் சுமக்க ரெடி அப்படிங்கிறத அவன் தெரியப்படுத்துகிற விதத்தை பாருங்களேன். 38வது வசனம். அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சொல்லுங்க, ஆண்டவருக்கு அடிமை. புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை பேசுகிற நம்ம அடிமை அப்படிங்கிற வார்த்தையை வெறுக்கிறவர்களா இருக்கிறோம். தேவனுக்கு அடிமை நாம் அல்ல, தேவன் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான குமாரத்துவம், உண்மையான பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு அடிமையா இருக்கும் நிலைக்கு போனாதான் அது உண்மையான பிள்ளையின் மனநிலை. தகப்பன் தான் செய்ய நினைப்பதை என் வாழ்க்கையில் செய்யட்டும் என்று சொல்வதுதான் குமாரத்துவத்தின் ஆவி. சொல்ல போனா இந்த அடிமை அப்படிங்கிற நிலை, என் தகப்பனுக்கு நான் அடிமை என்கிற நிலை. என் தகப்பனுக்கு என் அடிமை அப்படின்னா, என் தகப்பன் தான் செய்ய விரும்புகிற சகல நன்மையான காரியங்களையும் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வதுதான் என்னது? அடிமை என்கிற அந்த நிலை பாருங்க. அதனால புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இது ஒரு நல்ல வெளிச்சம் பாருங்க. தேவனுக்கு நான் அடிமை. என் தேவன் என் வாழ்க்கையில அவர் விரும்புகிற நல்ல காரியங்களை செய்வதற்கு நான் என்னை முற்றிலுமாய் அனுமதிக்கிறேன், என்னை முற்றிலும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவதுதான் அந்த நிலை. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த நிலைக்கு நீங்க வாங்க. இன்றைக்கு அந்த நிலைக்கு வாங்க. இது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது. ஹல்லேலூயா. சொல்லுவோமா, என் தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. இது நான் பிள்ளை அல்ல, என்னை ஸ்லேவா ஆண்டவர் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிற நிலை அல்ல. இது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலோட வாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஒரு ரெவலேஷன் ஸ்பிரிட்டை நான் டிக்ளேர் பண்றேன். ஹல்லேலூயா. அவருக்கு நான் அடிமை என்று சொன்னால் அவர் என் வாழ்க்கையில முழுமையாய் வேலை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எந்த சூழலையும் நான் எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தையும் நான் எதிர்கொள்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நான் அவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. come on, declare it with me. இந்த ஸ்பிரிட்ல அதை டிக்ளேர் பண்ணுங்க. சத்தியத்தை வச்சே சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? ஒரு வார்த்தை வருதுன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு பிள்ளைன்னு தாண்டி நம்ம அடிமை இல்லைன்னு. இல்லை, இது அர்த்தம் வேற. இது அர்த்தம் வேற. அடிமைனா என்னை அம்மனமாக்கி வியாபாரம் பண்றதுக்காக அடிமை அல்ல. அதுதான் அந்த ஸ்லேவரி, அதுதான் அந்த மெத்தடு. ஆனா இவருக்கு அடிமையானால் இவருக்கு நம்முடைய வாழ்க்கையை சப்மிட் பண்ணும் பொழுது, இவருக்கு நீங்க என்னெல்லாம் என் வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்துக்கோங்க டாடி அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்றோம்னா இந்த அடிமைத்தனம் வேற மாதிரி பாருங்க. இது நம்மளை ராஜாவாய் மகிமைப்படுத்தக்கூடிய அடிமைத்தனம். இது வாக்குத்தத்தங்களை தாறுமாறாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற ஒரு அடிமைத்தனம். ஏமே ஹல்லேலூயா. இதற்கு நான் சப்மிட் பண்ண ரெடி. அல்றது பிடிக்காதுதான், அழுதுகிட்டே இருந்தா யாருக்குமே பிடிக்காது. ஆனா தேவ பிரசன்னத்தை நம்மளை அறியாமலே ஒரு கண்ணீர் வரும் பாருங்களேன். அது எவ்வளவு இன்சாயா இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை, நான் தேவனுக்கு அடிமை. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு அடிமை. சிலருக்குலாம் சொல்ல இன்னும் தயங்கமா இருக்குது. அதான் சொன்னேன், இந்த அர்த்தத்தோட நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில தேவன் முழுமையாய் அவருடைய வாக்கு தத்துவத்தை அவர் செய்ய நினைப்பதை செய்வதற்கு என் வாழ்க்கையை முழுவதுமாக நான் சப்மிட் பண்றேன். அவருக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஏமே புரிஞ்சுதா? க்ளோரி. அதுதான் உண்மையான குமாரத்துவம் பாருங்க. அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் அதே வாழ்க்கையில இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தேடுகிறார், அவருடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தும்படியார். மரியாளுக்கு நோ சொல்ற ஆப்ஷன் இருக்கிற நேரத்தில், எப்பா நீ நினைக்கிற மாதிரி முதல்ல சொன்ன வாழ்த்து ஓகே, இப்போ நான் ரெண்டாவது நீ ஒன்று சொன்னிய, இதை எனக்கு ஒருத்தன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஏற்றுக்கிடுவானா?
அவன் அவன் வந்து நியாயப்பிரமாணத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவன் ஏற்றுக்கிடுவானா? கர்ப்பமாயிட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? கூட்டு போய் கல்லடிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பான். தயவு செய்து இது மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சகல உரிமையும் அவளுக்கு இருக்குது. சகல சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்தா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பொண்ணு கற்பம் தரிக்க போகுது அப்படின்னு சொல்லி தூதன் வந்து சொல்கிறான். புருஷனுக்கு எவன் பதில் சொல்லுவான்? எங்கள் அம்மா அப்பாவுக்கு யார் பதில் சொல்லுவா? என் மாமனார் மாமியாருக்கு யார் பதில் சொல்லுவா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லா சூழலும் இருக்குது. எல்லா சூழலும் வேண்டாம் என்று சொன்னாலும் ஹல்லேலூயா, இதை நம்பாத, இந்த வாக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது, இதெல்லாம் கொண்டு போய் கேரி பண்ணிடுறது ரொம்ப கஷ்டம், இதை நீ அங்கே கொண்டு போய்லாம் சொல்ல முடியாது, இப்படி எந்த விதமான சூழல் வரும்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு நான் அடிமை. அவர் என் வாழ்க்கையில் சொன்னதில் உண்மை உள்ளவராக இருக்க போறார். தேவனால கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை என்ற வார்த்தை உங்க காதுல விழுந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. இதுதான் ஆமென் என்கிற வார்த்தை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, நம்ம ஆமென் 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 கத்துறோமே, அந்த ஆமென் என்கிற வார்த்தையினுடைய விரிவாக்கம் என்னன்னா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது அதை கேரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதை அதை சுமக்கிறது வந்து கஷ்டம். ரியலி இட்ஸ் டஃப், ரியலி இட்ஸ் டஃப். ஏன்னா அப்பந்தான் நிறைய கேள்விகள் வரும், அப்பந்தான் அதை குழப்புறதுக்கான ஆட்கள் வரும், அப்பந்தான் அதை நோன்றதுக்கான ஆட்கள் வரும். வாயை திறந்து சொல்லும் போதே வாயிலே நம்மளை அடிக்க முடியாத ஆட்கள் எல்லாம் பக்கத்திலே இருப்பாங்க பாருங்க. அவங்ககிட்டலாம் பேசாதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நான் அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் மகத்துவம் வெளியில வரும். மகத்துவம், மைட்டி திங்ஸ் அவங்க வாழ்க்கையில தான் நடக்கும் பாருங்க. வேற யாருக்கும்லாம் அது நடக்காது. மைட்டி திங்ஸ் யாருக்கு நடக்கும்? இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறவர்களுக்கு தான் சூப்பர் நேச்சுரலே நடக்குது. அர்ப்பணிக்கிறீங்களா? அர்ப்பணிக்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஃபுல்லாக நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில செய்ய நினைப்பதை நீர் செய்வீராக டேடி. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் மூலியமாய் தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றளவும் அதை தான் அவர் செய்கிறார். யாரும் இதை நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். ஒரு ரிஸ்க்கு எடுக்கிறார். ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். யோசேப்பிட்ட போய் இப்போ சொன்னால் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போய் வெளியில் கல்லடி விழும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாருங்க, யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால என்ன பண்ணுறான்? அவளை அசிங்கப்படுத்த விரும்பலை. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், மரியாதை போய் கண்டிப்பாக சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும். யோசேப்புக்கு சொன்ன உடனே யோசேப்பு வந்து நீ சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ஆனால் நான் அவனை அசிங்கப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் பண்ணுறான். அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறான். ஏம்மா, நீ விரும்புகிற ஆளை கட்டிட்டு போயிரு, நான் எனக்கு என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியலைங்கிற அவனும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டான் பாருங்க. தேவதூதன் வந்தானா? இப்போ இதை யோசேப்பு எப்படி ஜாயா எடுப்பானா? இல்லை அவ மரியாதை இதை எந்த எக்ஸ்பிரஷனில் இதை டெலிவரி பண்ணியிருப்பா? ஒரு ஏஞ்சல் எனக்கு வந்தான், எனக்கு வந்து வாக்கு சொன்னான், நான் வந்து கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மூஞ்சில் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு ஏஞ்சல் வந்தானா, கர்ப்பமாயிட்டியா? நீதிமானா இருந்ததுனால தள்ளிவிட மனதில்லாது இருந்து என்ன பண்ணிட்டான்? சரி, அவளை வந்து வெளில கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறது, இந்த பப்ளிக் ஆக்காதபடி என்ன பண்ணுறான்? அவளை தள்ளிவிடுறதுக்கு மனதுள்ளவனா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேவதூதன் ஒரு வார்த்தையை இடையில போடுறான். நான் பேசும்போதே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுட்டு தான் ஸ்கிப் பண்ணி 38வது வசனத்துக்கு நான் வந்திருப்பேன். 38வது வசனத்துக்கு வந்திருப்பேன். இடையில என்ன தெரியுமா சொல்கிறேன்? 36வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. இதோ உனக்கு இனத்தாராக இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே
ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். somebody is waiting for you அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தேவதூதன் ஒரு வார்த்தையை இடையில போட்டுறான் பாருங்க. இப்போ இவளுக்கு இப்போ இந்த யோசேப்பிட்ட சொல்லியாச்சு, யோசேப்பும் ஆள் எஸ்கேப்பு. இப்போ வேற யார்கிட்ட நான் போய் நிற்பேன், வேற யார்கிட்ட நான் போய் பேசுவேன், நான் தனித்து இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் தான் இடையில ஒரு வார்த்தையை தலைவர் விவரமாக போட்டு வச்சுட்டாரு. ஏமா எலிசபெத்து கொஞ்சம் சொந்தக்காரிக்கு அவள் முதிர் வயதில் இருந்து கர்ப்பம் தரிச்சிருக்கிறா, அவளுக்கு இதை 6ஆவது மாதம் அப்படின்னு இடையில ஒரு பிட்டை போட்டு வைக்கிறார் பாருங்க. இந்த அம்மாவை கிளம்பி என்ன பண்ணுறாரு, நீ மலை தேசத்திற்கு போ. தேவதூதன் போயிட்டான், எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல. அதுக்கூட மேட்ரு முடிஞ்சுது. இப்போ யோசேப்பிட்ட போய் கதையை சொல்லியாச்சு. யோசேப்பும் ஆள் எஸ்கேப்பு, தள்ளிவிட மனசா இருக்காப்புல. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுக்கும் போது தான் இடையில சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. இடையில சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. இடையில என்ன சொன்னார், எலிசபெத்துக்கு முதிர் வயதில் கர்ப்பம் தரித்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த காதில் போட்டு வைக்கிறார் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறா, 39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள யூதாவிலுள்ள பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து இவளுக்கு ஆன்டி பாருங்க, எத்தே அப்படின்னு கதவை தட்டுறா. எத்தே அத்தை அப்படின்ன உடனே என்ன ஆகுது, உள்ள இந்த வாழ்த்து சத்தத்தை கேட்கும் பொழுது வேற எதுவும் பண்ணல, ஒரு வாழ்த்து சொல்றா. இந்த வாழ்த்தை சொல்லும் பொழுது உள்ள இருக்கிற பிள்ளை கழிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசுவ வாக்கு தத்தத்தை இருதயத்தில் சுமந்து பாருங்க, வயிற்றில் சுமந்து இவன் என்ன பண்றா, யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவதூதனால ஒரு லீடு கொடுக்கப்படுது. எலிசபெத்துன்னு ஒருத்தர் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். உங்கள் வாக்குகளை, உங்களுக்கு கிடைத்த தீர்க்க தரிசனங்களை, உங்களுக்கு கிடைத்த தரிசனங்களை, உங்களுடைய கனவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. எல்லாரும் அதை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லாரும் அதை கேவலமாக தான் பார்க்குறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுக்கான எலிசபெத்துகளை தேவன் ஏற்பாடு பண்ணிட்டு தான் உங்களுக்கான வாக்குகளையே தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று நான் சொல்லட்டா, நீங்களும் சிலருக்கு எலிசபெத்தா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுக்கு சில எலிசபெத்துகளும் உண்டு, நீங்களும் சிலருக்கு எலிசபெத்தா இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நேரா மலை நாட்டுக்கு ஓடி போறா பாருங்க, கேரிங் வித் the promise of God. வாக்கு தத்தத்தை சுமந்தவள் அதற்கு ஏற்ற அந்த கர்ப்பம் கலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஏற்ற டிவைன் கனெக்ஷன்ஸை தேடி ஓடுறா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், டிவைன் கனெக்ஷன்ஸு உங்களுக்கு தேவனால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. 50 வயதுக்கு மேல உள்ள ஒரு நபர் பாருங்க, யாரு, இந்த எலிசபெத். வாழ்த்துதலை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஊத்துறாரு. உங்களுக்கு தெரியுமா, after many long years பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுதார். ரொம்ப வருஷம் கழிச்சு, பல 100 வருஷங்கள் கழித்து ஹோலி ஸ்பிரிட் மறுபடி உள்ள வாராரு பாருங்க. நான் சொல்றேன், பல வருஷம் நிசப்தமா இருந்த இடங்களில் நான் சொல்லுகிற இந்த வாழ்த்து உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ற அநேக வாழ்த்து பலருக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊத்த போகுது. பலர் உங்களுக்கு சொல்லுகிற சில எலிசபெத்துகள் உங்களோடு கனெக்ட் ஆவாங்க. அவங்க சொல்ற வார்த்தையினால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஃபில் பண்ணுவார். இப்ப நான் சொல்லும் போதே உங்களுடைய டிவைன் கனெக்ஷன் யாரு அப்படிங்கறத நீங்க பிடிச்சுக்கிற முடியும் பாருங்க. யார் உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் நிரம்புதோ, யார் உங்களோட கனெக்ட் ஆகும் போது, யாருடைய செய்கை உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை எழுப்பி விடுதோ, யாருடைய வார்த்தை, யாருடைய வாழ்த்து உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் ஃபில்ல தருதோ, அதுதான் உங்களுடைய டிவைன் கனெக்ஷன். ஆமென். அதுதான் உங்களுடைய டிவைன் கனெக்ஷன். யார் உங்களுடைய வாக்கு தத்தங்களை மதிக்கிறார்களோ,
யார் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களோ, யார் அந்த வாக்குத்தத்தத்தை நானும் உன் கூட நிற்கிறேன், உனக்கு எல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி உங்களை கையோர்த்து நிற்கிறாங்களோ, அவர்கள் தான் உங்களுடைய டிவைன் கனெக்ஷன்ஸ். ஏமே, உங்க வாக்குத்தத்தத்தை அற்பமாக எண்ணுகிறவர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து தூர போவாங்க. டிவைன் கனெக்ஷன் பாருங்க. இது 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 மரியாளுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் இல்லை. எலியா இப்படி அழுதுகிட்டு இருக்கிறார், நான் மட்டும்தானே இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கா அப்படிங்கும்போது தேவன் வந்து சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி தனியாள் கிடையாது, பாகாலுக்கு காலுக்கு முத்தம் செய்யாத 7000 பேரை உனக்காக நான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன். ஏமே 7000 people இருக்கிறாங்கப்பா, உனக்கு வருவாங்க. இப்போ பாருங்க, தாவீது எல்லா ராணுவமும் எனக்கு எதிராக வந்துருச்சே, நான் என்ன செய்வேன், ஒருத்தன் கூட எனக்கு பட்சமா இல்லையே அப்படிங்கும் போது யோனத்தான் என்கிற ஒரு நபரை தேவன் என்ன பண்றாரு, அவனுக்கென்று ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார். நான் சொல்றேன், உங்களுக்கான யோனத்தான்கள் வருகிற நேரம் இது. ஏமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாக்குகளை பத்தி சிந்திக்கிறதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லையே நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கான எலிசபெத்துகள் வருகிற நேரம். Come on, receive it. மோராபா ஷாந்தாலாபா தகமாடா ரதலபா. உங்களுக்கான 7000 ஜனம் வரக்கூடிய ஒரு நேரம் பாருங்க இது. ஹல்லேலூயா. இப்படிதான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது பாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது என்னுடைய மக்கள் என்று, இவர்கள் என்னுடைய மக்கள் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க கூட நிக்கேன்னு சொல்லுவாங்க. உங்க கூட நிக்கேன்னு சொல்லுங்க பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றது, நிரப்புறாரு எலிசபெத்தை. எலிசபெத்து ப்ராஃபஸி பண்றான். எலிசபெத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். ரொம்ப நாள் கழிச்சு தீர்க்க தரிசன மண்டலம் திறக்குது. பல வருஷங்கள் கழிச்சு என்ன பண்ணுது, ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்து ஊற்றப்பட்டதுனால தீர்க்க தரிசன மண்டலம் பல 400 வருடங்கள் சைலண்ட் பீரியட் எல்லாம் பிரேக் பண்ணி டார்க் ஏஜஸ் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போ ஒரு பிரைட் உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகி நிற்குது பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து உடனே இந்த அம்மா தீர்க்க தரிசனம் உரைக்குது. எப்படி உரைக்குது, எழுப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதே வாக்கு எங்க இருந்தது தெரியுமா? ஆதாம் எவளை பார்த்து சொன்னான். எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கலாம். சாரி, இவன் நம்ம சாலமோன் சொல்றான், எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, அவர்கள நீ விசேஷமானவள் அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது உங்களை சொன்னாங்கன்னா பியூர்லி காட்ஸ் வேர்டு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ உண்டு, பட் யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் பிளஸட். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வாக்காய் உங்களுக்கு சொல்றேன், எத்தனையோ நபர்கள் உண்டு, எத்தனையோ உயிரினங்கள் உண்டு, எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, எத்தனையோ ஆண்கள் உண்டு, எத்தனையோ புருஷர் உண்டு, எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், புருஷர்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிள்ளைகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்க இவ கற்பமானதை சொல்லவே இல்லை. மரியாள் ஏஞ்சலிக் என்கவுண்டர் விசிட்டேஷன் நடந்தது, நான் கர்ப்பமா இருக்கிறேன் என்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரான பியூரான ப்ராபசி வருது, உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு. என்கவுண்டர் நடந்ததே இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஹோலி ஸ்பிரிட் ஃபில்லிங்ல ப்ராபசி வருது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரபா ஷந்தாலா. உங்களுடைய வாக்குக்கு ஆதரவான ப்ராபசிகள் வரும் பாருங்க. ஆமென். அந்த வாக்குகளோடு நீங்க வாழ்த்து சொல்லும் பொழுது, இந்த வாக்கோடு யாரையாவது நின்று நீங்க பேசும்போது அவங்களே அறியாம உங்களுக்கு ப்ராபசி வரும். கடந்த நாட்கள்ல பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுக்காத ஒரு நபர், இயேசுனா யாருன்னு தெரியும், அவர் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. நான் காரில் உட்காந்துருக்கிறேன். ஐ எம் ப்ராஃபிட் ஆஃப் காட். என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாருங்க. நான் 4 மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். 4 hours அந்த மனுஷன் எனக்கு ப்ராஃபஸி பண்ணார். உங்களுடைய அடுத்த 6வது மாதத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்த 5வது வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, அடுத்த 3 வருஷத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் மைண்டில் வர்ற பேரெல்லாம் சொல்லி, தேவனே அப்படி பரிசுத்த ஆவியானவன்லாம் நிரம்புதல், அந்நிய பாஷெல்லாம் என்னன்னே தெரியாத ஒரு நபர் பாருங்க. நான் வாக்கு தத்தத்தை சுமந்துட்டு என் ட்ரீமுக்கு யாரா கூட நிற்பான்னு நான் யோசிக்கிட்டு இருக்கிறேன். கடந்த நாட்களில் நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் ட்ரீமுக்கு யார் கூட நிற்பா? நமக்கு மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் வார்த்தைகளையும் இந்த ஆசீர்வாதங்களையும் திரளாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அற்பமா என்ற ஜனங்கள் தான் சுற்றி நிற்கிறாங்களே தவிர
நமக்குன்னு நிற்கிற ஆட்கள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எலிசபெத் எனக்கு வருது பாருங்க. பல எலிசபெத்துகள் வந்துச்சு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பல நபர்களை ஆண்டவர் கொண்டு வந்து காட்டினார், நீ தனியா இல்லை அப்படின்னு. 4 மணி நேரம் அந்த நபர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எனக்குன்னா ஆச்சரியம். நான் பேசவே இல்லை, என் வாழ்நாள் நான் அப்படி இருந்தது கிடையாது. ஊழியம் செஞ்சு ஆரம்பிச்சு நான் தான் பேசுவேன். ஆனால் ஒருத்தர் உட்கார வச்சு என்னை பேசியிருக்கிறாரு. 4 மணி காரில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். ப்ராஃபஸி பண்ணிகிட்டே இருக்கிறார். பிரதர் நீங்கள் அப்படி இருப்பீங்க பிரதர், நீங்கள் இப்படி இருப்பீங்க பிரதர், உங்க மேலே இருக்கிறது அப்படி இருக்குது பிரதர், இப்படி இருக்குது பிரதர், அப்படி ஆயிடுவீங்க, 3 வருஷத்தில் எதை செஞ்சிருவீங்க, 4 வருஷத்தில் எதை செஞ்சிருவீங்க, நீங்கள் வேணா பாருங்கள், இதே ஊரில் 1000 பேருக்கு மேலே உங்களுடைய சர்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னை வாக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் எனக்கு வெளிச்சம் வந்தது. ஆஹா, திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் எலிசபெத். திஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் எலிசபெத். நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுடைய வாக்குகளை ஆதரிக்கிற எலிசபெத்துகளை தேவன் உங்களுக்கு நேராய் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சுமக்க ரெடியா? வாக்கு தத்தத்தை நீங்க சுமக்க ரெடியா? பாருங்க, மரியாளுக்கு அந்த கர்ப்பத்தை களைச்சு போடுறதுக்கான எவ்வளவோ விஷயம் இருக்கு. யோசேப்பிட்ட போய் சொல்லும் பொழுது அவன் அக்செப்ட் பண்ணல. இது ஒண்ணு போதாதா, இங்க வா, எனக்கு வேண்டாம், இவன்டெல்லாம் அவனை கட்டிக்க போற புருஷங்க, அவன் அக்செப்ட் பண்ணணும்ல, அவன் அக்செப்ட் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நான் இந்த வாக்கு தத்தத்தை சுமக்கணும், கேன்சல் இட் அப்படின்னு சொல்றதுக்கு சகல உரிமையும் இருக்குது. ஆனா அவ அதை செய்யலை. பாருங்க, அவ அதை செய்யலை. ஆமென். நான் கர்த்தருக்கு அடிமை, என் தேவன் என் வாழ்க்கையில செய்ய நினைப்பதற்கு நான் அடிமை, அவர் முழுமையா என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யட்டும்னு அர்ப்பணித்தா. பாருங்க, இந்த அர்ப்பணிப்பு ஒரு வேலையை செய்து என்ன, இதை கேரி பண்ணக்கூடிய நேரத்தில், இதை சுமக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு உண்டான நபர்களை கொண்டு வந்து தேவன் சேர்க்கிறார். 3 மாதம் அளவும் என்ன பண்றா, எலிசபெத்து கூட உட்கார்ந்துருக்கிறா. பாருங்க, 3 மாதம் எலிசபெத்துக்குள்ள என்ன நடக்குது, 2 மாற்றி தீர்க்க தரிசனத்தை உரைக்குது. மாரபா ஷாண்டாலபா மால்பாடரபா ரத்தகா படரதலபான்னு அந்நிய பாஷைகளை பேசுது. பாருங்க. இப்போ ஒரு நிலை என்ன, வாக்கு தத்துவத்தோடு ஒன்றி இருக்கிறது ஒரு நிலை, உள்ள வாங்கிறது ஒரு நிலை, அதை சுமக்கிறது ஒரு நிலை. இப்போ வாக்கு தத்துவத்தை விசுவாசிச்சு அதோடு ஒன்றி இருக்கிறது ஒரு நிலை. எவன் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தேவன் சொன்ன வாக்கு நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க, எவன் என்ன சொன்னாலும் சரி, தேவன் எனக்கு சொன்ன வாக்கு நிறைவேறும். பாருங்க, 1000 வருஷத்திற்கான வாக்கு தத்துவத்தை அந்த அம்மா சொல்லுது. 1000 வருஷத்திற்கான வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணுது இந்த அம்மா சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை சொல்லுது, சாதாரணமான விஷயத்த சொல்லலை. எப்படிங்க, சரி முகத்தை பார்த்து கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீ கர்ப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது, இதை பார்த்து சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை, 43வது வசனம், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? அக்யூரேட் ப்ராஃபஸி. உள்ள உண்டாயிருக்கிறது குழந்தை மட்டும் இல்லப்பா, உள்ள உண்டாயிருக்கிறது என் ஆண்டவன், என் கடவுளே உள்ள உண்டானாருங்கிற கிளியர் ப்ராஃபஸி வெளியில வருது. பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும், அதை உறுதிப்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க, ப்ராஃபஸிங்கிறது அதுக்கப்புறம் தான் ஏதோ உண்டானது கிடையாது. சரியா? ஒரு வார்த்தை ப்ராஃபஸி உங்களை நோக்கி வருது, தீர்க்க தரிசனம் வருதுன்னா அப்பந்தான் உண்டாகுது, அப்படி கிடையாது. ப்ராஃபஸி ஏன் வருது? ப்ராஃபஸி எதுக்கு வருது? அது உங்களை பலப்படுத்தும்படியாக வருது. நீங்கள் அந்த வாக்கில் உறுதியாய் நிற்கும் ஒரு பலனை உங்களுக்கு அது தருகிறது. அவ்வளவுதான். ப்ராஃபஸி எதுக்கு? அந்த வார்த்தையில நீங்க உறுதியாக நிற்கும்படியான ஒரு பலனை உங்களுக்கு தரும்படியா என்ன பண்ணுது? இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரிசீவ் பண்றீங்களா? சொல்றா பாருங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கேரி பண்ணிட்டு இருக்கியா? அர்ப்பணித்து கேரி பண்ணிட்டு இருக்கிறியா? சொல்லப்பட்டிருச்சா? நிறைவேறும். ஆமென். ஆமென். மே நாட் மே பி அப்படிலாம் வரல, இட் வில் பி அப்படினே வருது. இது நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற வார்த்தை வருகிறது. பாருங்க. ஆமென். இப்போ என்ன நடக்குது அடுத்து? இப்போ மரியாளுடைய ரிப்ளை பாருங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூடுகிறது. என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வந்துட்டான்னா எவனும் என்னமோ நினைச்சிட்டு போறான் அப்படிங்கிற ஜாய்ஃபுல்லான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இருதயத்திற்கு, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டா பாருங்க. இதுதான் வாக்கு தத்துவத்தோடு ஒன்றுகிறது, வாக்கு தத்துவத்தோடு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு, வாக்கு தத்துவத்தோடு ஒன்றி போய்
அதோடு மிக்ஸ் ஆகிற நிலை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் டவுட்ஃபுல்லான வாக்கு தத்துவத்தோடு இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்கள் காதில் விழுதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாக்கு தத்துவத்தோடு ஒன்ற போகிறீங்க. ஹல்லேலூயா. அடுத்த நிலைக்குள்ள நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க. அடுத்த நிலைக்குள்ள மூவ் ஆக போகிறீங்க. ஹல்லேலூயா. மாரபா ஷான்சலபா தகமட ரதலபா. இந்த ஸ்பிரிட் வந்த உடனே, இரட்சகரில் நான் களி கூறுகிறேன் என்கிற ஸ்பிரிட் வந்த உடனே கர்த்தர் பார்க்குறாரு, எப்பா கேப்ரியலுக்கு வா, இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் இந்த ஸ்பிரிட்டை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த ஈகர்னஸை தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த அந்த வசனத்தை மட்டும் போடுங்களேன். இந்த ஸ்பிரிட்டை தான் எதிர்பார்த்தேன், நீ என்ன பண்ணு, யோசேப்பை கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் வாழ்க்கையில் பாதி நாள் விரயமாயிருது. நான் இப்போ அடுத்து சொல்லக்கூடிய காரியம் ரொம்ப முக்கியம். ஏன் உங்கள் நாட்கள் விரயமானுச்சு? ஏன் உங்கள் டேஸ் அப்படியே உங்கள் வாக்கு தத்துவம் ஃபுல்ஃபில் ஆகாமல் மங்கி போய் அப்படியே இருந்தது அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன். சிலரை கன்வின்ஸ் பண்ணிடுறதுக்கே உங்களுடைய நாட்கள் விரயமாயிருது. மனைவியை கன்வின்ஸ் பண்ணணும், கணவனை கன்வின்ஸ் பண்ணணும், மாமியாரை கன்வின்ஸ் பண்ணணும், ஒரு ட்ரீம் இருக்குது, இதை செயல்படுத்துறதுக்கு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இவங்க போராடி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது செருப்படி வாங்கிறது, போராடி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இருக்கிற சட்டம் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பும் அடைச்சு போயிருது. பாருங்க, நடக்குதா? நடந்திருக்கா? am I right? இப்பொழுதாவது நான் ஒரு தீர்க்கதரிசி என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? போய் சொல்லும் பொழுது சற்று வேகமாக விழுது, போய் சொல்லும் பொழுது டப்புன்னு அற விழுந்துருது, சொல்லும் பொழுது இன்னும் பேக்கில் போன மாதிரி ஆயிடுது. பாருங்க, இப்படியே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தா வாக்கே கொஞ்ச நாளில் பார்த்தா அபார்ட் ஆயிடுது, கலைஞ்சிருது. ஜெபமும் என்ன ஆயிடுது, சடங்காச்சாரமாக மாறிடுது. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை யாரையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் என் இரட்சகரில் நான் களி கூறு, எல்லாம் சொல்லுங்க, இரட்சகரில் நான் களி கூறுகிறேன், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுது. பாருங்க, அந்த அந்த ஃபுல்லி அவளுடைய என்ன சொல்றது, அர்ப்பணிப்பை மறுபடியும் சொல்றா. பாருங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கன்வின்ஸ் பண்ணவே இல்லைங்க. யோசேப்பை கூட கன்வின்ஸ் பண்ணல. எப்படிங்க இவ்வளவு தைரியமா சொல்றா, எல்லாரும் என்னை பார்த்து பிளஸ்ஸட்னு சொல்லும் அப்படின்னு. ஏன்னா வந்த ப்ராஃபஸி அப்படி, எலிசபெத் மூலியமா வந்த ப்ராஃபஸி அப்படி, எலிசபெத்துங்கிற கனெக்ஷன் அப்படி, அவளுடைய இருதயம் அப்படி, எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து வரும்போது பார்த்தா அங்கே ஹெவன் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான ஆட்களை அனுப்பிடுச்சு. யோசேப்பை பார்த்துட்டே இங்கே வா, அவளுக்கு தரிசனம் கொடுத்தது நான் தான், அவள்கிட்ட அந்த ப்ராஃபஸியர் அந்த அந்த வாக்கு தத்துவத்தை சொன்னது நான் தான், இப்போ உன்ட்டையும் நான் சொல்கிறேன், அது என்னால் உண்டானது அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாரு, போய் யோசேப்பிட்ட சொல்கிறாரு. பாருங்க, யோசேப்பிட்ட என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், நீங்கள் ரிஜாய்ஸில் இருங்க, நீங்கள் களி கூறுதலில் இருங்க. நான் பாருங்க, பிளஸ்ட் is he who believed, for there will be, there will be a fulfillment. இதுதான் இன்றைக்கான வார்த்தை. there will be a fulfillment. Amen. நீங்க எழுதுற பழக்கம் இருந்ததுன்னா இன்னைக்கு எழுதுங்க, today there will be a fulfillment. மோரபா ஷதகம் படரத லபா ரிதலமா மல் படரபா. today there will be a fulfillment. I declare, I decree in the name of Jesus, today there will be a fulfillment. Today there will be a fulfillment of somebody's prophecy, somebody's promised word. I declare, I decree, those things which were told to you from the Lord. Amen. அல்ல to her னு வந்திருக்கு, நான் to you னு சொல்றேன். தேவனால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நிறைவேறும். Amen. தேவனால் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படாது, தேவனால் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லப்படும் அல்ல, சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். Amen. Come on, declare it with me. Today is the day of promise fulfillment. வருது பாருங்க, இப்படி நிறைவேறும். மகிழ ஆரம்பிச்சிட்டா. மூணாவது நிலை என்ன சொன்னேன், அதை நம்பணும். Amen. கேரி பண்ணுங்க, அதை நம்புங்க. முதல்ல ரிசீவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு செகண்டில் நடக்க முடியுது, சல்லுன்னு உள்ளே வந்துடும். ரெண்டாவது அதை கேரி பண்ணுறது.
மூன்றாவது என்ன? அதை முற்றிலுமாய் நம்புறது. முற்றிலுமாக அதை நம்பி நிற்கிறா பாருங்க. இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சொன்னவர் அவர்களுக்கும் சொல்லுவார். ஆமென், ஆமென். உங்களை கன்வின்ஸ் பண்ண தேவன் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ணுவார். நீங்க ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கன்வின்ஸ்லயே நாட்களை செலவிட்டு வம்பாக்கிறாதீங்க. நீங்க ரிஜாய்ஸ்ஃபுல்லா இருங்க. ஐயோ, அவர் எப்படி நடப்பார், இவர் எப்படி நடப்பார். மரியாளுக்கு அந்த எண்ணம் துளியளவும் இல்லை. என் இரட்சகரில் நான் கழி கூறுகிறேன். எனக்கு வாக்கு வந்து விட்டது. அவர் என்ன நடப்பார், இவர் என்ன நடப்பாருங்கிற பிரச்சனை எனக்கு இல்லை. எல்லாரும் என்னைய பாக்கியவதி என்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் என்னை பாக்கியவான் என்பார்கள். ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. இதெல்லாம் இதுக்குத்தான் மந்த்லி மீட்டிங் வைக்க, நேரில் வாங்க அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இறங்கி நேரம் ஒரு மியூசிக்கை போட்டு ஊத்துன்னு ஊத்திடணும். மந்த்லி மீட்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரயாசப்பட்டு வாங்க. எதையாவது ரீசன் சொல்லிட்டு வாங்க. எதாவது ரீசன் சொல்லிட்டு வராமல் இருக்கிறதுக்கு ரீசனை தேடிட்டு இருக்கக்கூடாது. ரீசன் சொல்லிட்டு வர்றதுக்கு பார்க்கணும் பாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் இந்த இந்த மந்த் வேற லெவலில் ஆக போகுது. இந்த மந்த்லி மீட்டிங் சம்திங் ஒன் பிக்கர் மேஹாட். ஐயோ, சரி வேண்டாம், அவசரப்பட்டு வருது. நான் நேரில் வரவங்களுக்கு தான் சொல்லுவேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன். 52, 53 பாருங்க. மரியாள் இப்படி சொல்கிறா, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களோடு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. என்ன மாதிரி சொல்கிறான்னா, இவா இதெல்லாம் படிச்சிருக்கிறா, இதெல்லாம் கேட்டிருக்கிறா பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது, முற்பிதாக்களுக்கு சொன்னது, அடிமையின் தாழ்வதை அவர் நோக்கி பார்ப்பாருன்னு சொன்னது, இது எல்லாவற்றையும் அவர் நினைவு கூறுறார். அவள் அந்த டீனேஜ் வயசில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ பிரைம் வீடியோஸ்லேயோ நேரம் செலவழிக்கவில்லை. பப்ஜி விளையாண்டு நேரம் செலவழிக்கவில்லை. பிக் பாஸ் பார்த்து நேரம் செலவழிக்கவில்லை. அவள் அந்த வயசில் என்ன பண்ணுறா? ஆபிரகாமை தியானிக்கிறா, முற்பிதாக்களை தியானிக்கிறா பாருங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னதை அவர் செஞ்சுட்டாயா அப்படின்னு சொல்லி நிற்கிறா பாருங்க. ஏமே, மரியாள் வார்த்தைகளால் நிறைந்தவளாக இருந்ததுனால இந்த கன்வின்சிங்கில் அவளுக்கு பிரச்சனையே இல்லை. இதை நம்புறதற்கு அவளுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் சகரியா பெவுள்ள அவ்வளோத்தையும் படித்தும் சந்தேகத்தில் இருக்குது பாருங்க. இவா அப்படி இல்லை. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இதெல்லாம் படித்து என்ன பண்ணுறா, அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறா. ஏமே, இப்போ மரியாளுக்கும் அவளுக்கும் 3 மாதம் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அவட்ட சொல்கிறா, நம்புறீங்களா ஆண்டி, எனக்கு ஒரு தேவதூதன் என் அறைக்குள்ளே வந்தான், கற்பந்தரிச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசபெத்துடைய பதில் எப்படி இருக்கும்? இதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? தேவதூதன் என் புருஷன்ட்ட வந்தான், நானே கற்பந்தரிச்சிட்டேன், அவன் டைரெக்டாக ஒன் டே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. இப்போ அடுத்து ஒரு நிலை. ஏமே, ஸோ இதை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இது ரொம்ப அடுத்த ஒரு நிலை. இது இந்த டெலிவரி நடக்கக்கூடிய ஒரு டைம். இது ரியலி பெயின்ஃபுல் டைம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறாம ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறீங்களா? அதுதான் ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் டைம். ஏமே, அது டெலிவரி ஆகும்போது ஒரு பெயினை உண்டு பண்ணும். அது எல்லா விதத்துலையும் உங்களை சோதிச்சிடும், எல்லா விதத்துலையும் உங்களை டெஸ்ட் பண்ணிடும். அந்த வாக்கு நிறைவேறதுக்குள்ள எல்லா விதத்துலையும் ஒரு சோதனை காட்டிட்டு போயிரும் பாருங்க. ஒரு காட்டு எல்லா விதத்துலையும் சோதிக்கப்படும் பாருங்க. இப்போ யோசேப்பு மரியாள்கிட்ட கிளம்பி வராப்புல, உன் ரூமுக்கு வந்த அதே தூதன் என் ரூமுக்கும் வந்தான், விஷயத்தை சொன்னான். இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்குது பாருங்க. அது வரைக்கும் இப்போ மலை தேசத்தில் இருக்கிற, மலைநாட்டில் இருக்கிற, கிளம்பி போகணும். இப்போ ஃபுல் டைமில் இருக்கும்போது பயணம் எவ்வளோ ஆபத்தானது பாருங்கள். கழுதையில் வச்சுட்டு போகணும். ஏன் போக வேண்டியிருக்குது அப்படின்னா, அகஸ்து ராஜனால் என்ன பண்ணுது, குடிமதிப்பு. அது வரைக்கும் சென்சஸ் எடுக்காத பேவுலையில் அன்றைக்கி தான் சென்சஸே எடுக்குது. அந்த வருஷத்தில் முதலாவது குடியுரிமை மதிப்பு உண்டாயிட்டு பாருங்க. முதலாம் குடிமதிப்பு உண்டாயிட்டு. இதுக்கு யோசேப்பு அவனும் தாவீது வம்சத்திலேருந்து வந்ததுனால கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழல்.
வெரி டஃப். கழுதில் ஏறி உட்காந்து ஃபுல் டேமில் இருக்கிற ஒரு கர்ப்பவதி என்ன பண்ணுறா, கழுதியில் கிளம்பி போகிறா. ஏத்தம் இறக்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிரசவம் டைமில் மூடு ஸ்விங்கு வேற மாதிரி ஆகும் இல்லையா. இது வரைக்கும் அப்படிப்பட்ட கர்ப்பத்தில் மூடு ஸ்விங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இந்த 2025 உங்கள் கர்ப்பம் திறக்கப்படும். அந்த மூடு ஸ்விங்லாம் உங்களுக்கு உண்டா? ஹல்லேலூயா. நீங்கள் கர்ப்பவதி ஆவீர்கள். நிறைய பேருக்கு பின்னாடி I see this angel, உங்கள் பின்னாடி கேப்ரியல் ஏஞ்சல் நிற்கிறத நான் பார்க்குறேன். மோராபா ஷன்சலாபா தகமடா ரதலபா. ஸோ 4 நாள் நான் கேரளாவில் ப்ராஃபட் டிஜோ தாமஸ் உடைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் பாருங்கள். அங்கே ஒரு சபிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் ப்ராஃபட் வந்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஜோ பாப்பா இப்படி சொன்னார், டிஜோ ப்ராஃபட் இப்படி சொன்னார், இங்கே நான் கேப்ரியல் ஏஞ்சலை நான் பார்க்குறேன், அவன் இங்கே அசைவாடுதறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தார். அடுத்த 5 நிமிஷத்தில் அப்போ தான் அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கி அந்த சபிவா அவர் ரூம்லேருந்து இறங்கி வந்து மைக்கை பிடிச்ச உடனே சொன்னது என்னென்னா, நான் இந்த இடத்துல கேப்ரியல் ஏஞ்சலை நான் பார்க்குறேன் அப்படின்னு. கன்ஃபர்மேஷனுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் பாருங்கள். அன்னைக்கு எப்படி என் உள்ளம் களி கூறுதல் இருந்ததோ இன்றைக்கு அதே மாதிரியான களி கூறுதல் இருக்குது உங்கள் பின்னாடி. உங்கள் அறைக்குள்ளே இன்றைக்கு கேப்ரியல் ஏஞ்சலை நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. நான் இப்போ பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ரூம்லையும் நான் அதை அனுபவிச்சுட்ருக்கிறேன், உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க. ஏமே மோரபா ஷன்சலபா தகமட ரதலபா. இப்போ கழுதில் கிளம்பி போக வேண்டியிருக்குது பாருங்கள், எப்படி இருக்கும். அது வரைக்கும் அன்பா புருஷன்ட்ட பேசுகிறவங்க கூட அந்த மூடு ஸ்விங்கில் கிட்ட வந்துடாத ஓடிரு அப்படின்றவாங்க பாருங்கள். என்ன மூடில் இருப்பாங்கன்னு தெரியாது. இதில் கழுதில் வேற ஏறி பயணிக்கணும். ஏத்தம் இறக்கம் குண்டு குழி வலிக்கு மேலே வலி, எதுக்கு அழுதம்னே தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க பாருங்கள். உள்ள மாற்றத்தின் நிமித்தமாக இதில் பயணம் வேற படும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த சிச்சுவேஷன். வாக்குத்தத்தமும் அப்படி தான் உங்களை புடம்பிடும். இன்னொன்று, வாக்குத்தத்தம் புடமிடும் என்றால் என்ன அர்த்தம்னா, தங்கம் பொண்ணை புடமிடும் பொழுது அது இன்னும் பியூரிஃபை பண்ணும். நான் சொல்கிறேன், இன்னும் உங்களை அது பியூரிஃபை பண்ணும். அழ முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட், என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை புட்டமிடுது. பொன்னாய் நீங்கள் துலங்குவீர்கள், நீங்கள் தூய்மையாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. தூய்மையாயிருவீர்கள். எல்லா விதத்துலையும் இது உங்களை டெஸ்ட் பண்ணும் பாருங்க. பார்த்தா கடைசியில் என்ன ஆகுது, இப்போ இந்த 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 கேரிங் டைம்லலாம் கூட கற்பத்தை நிறைய பேர் களைச்சி விட்டுருவாங்க பாருங்கள். 4 நிலை சொன்னேன், 3 நிலை சொன்னேன் இல்லையா, உள்ள ரிசீவ் பண்ணுறது, கேரி பண்ணுறது, அதை அதோடு ஒன்றி அதை நம்புறது, அதோட ஒன்றி அதை நம்புறது. இந்த 3 நிலையிலையுமே இதை கர்ப்பத்தை களைச்சி விட்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல ரிசீவ் பண்ணாமலே தடுக்க முடியும். நான் எவனுக்கு போய் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி தடுத்துருக்க முடியும். கேரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் என்ன பண்ண முடியும், களைச்சி விட்டுருக்க முடியும். ஒன்றி அதோட பயணித்துட்டு இருக்கும்போது என்ன செய்ய முடியும், அதையும் நினச்சிருந்தா கேன்சல் பண்ண முடியும். இப்போ 4வது ஒரு நிலை, அது என்ன, டெலிவரி டைம். எல்லாரும் சொல்லுங்க, டெலிவரி டைம். அதை முழுமையாக வெளியில் எடுக்கிற ஒரு நேரம் பாருங்கள். இந்த நேரம் இதுதான் கொடூரத்துலேயும் கொடூரமாக இருக்கிற நேரம். பயணிச்சுட்டு வரும் பொழுது வலியும் வேதனையும் என்ன பண்ணுது, அதிகமாகுது பாருங்களேன். இந்த ஏஞ்சல் அதுக்கப்புறம் ஆளையே காணும். கேள்வி கேட்கக்கூடிய எல்லா உரிமையும் மரியாதை இருக்கிறா. என்னையே வந்து பேசினேன், அங்கே போய் சகரியா குடும்பத்திட்ட பேசினேன், யோசேப்பிட்ட பேசினேன், இவ்வளவு பேசின நீ ஒரு ரூம் போடக்கூடாதாடா இந்த ஊரில் வந்து அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா நிலையும் இருக்குது பாரு. தேவனையே கேள்வி கேட்கக்கூடிய நிலையெல்லாம் வருதா, அதுதான் டெலிவரி டைம். ஏமேன். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அதெல்லாம் எல்லா நிலையும் தெரியும் பாருங்க. எல்லா நிலையிலையும் கேள்வி கேட்கக்கூடிய சகல இடமும் அவளுக்கு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் அவள் கேள்வி கேட்கல. அவள் எல்லா சுமந்து கொண்டு வரும்போது ஓ ராபா சந்தாலாபா வாக்குத்தத்தத்தை சுமந்து அது நிமித்தமாக பெயின் வரும்பொழுது. இன்னொன்று சொன்னால், யோசேப்புக்கு அதை விட ஒரு பெயின் என்னென்னா,
குடிமதிப்பு எழுதும்படியா ஊருக்கு வந்தாச்சு. பார்த்தா ஒவ்வொரு டோராக தட்டினா எல்லா டோரும் மூஞ்சில் அடிக்குது, எல்லா டோரும் அடைக்குது. டூ மச்சா டோர்ஸ் க்ளோஸ் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, அது கற்பம் தரிக்கிற அது டெலிவரி டைம்குள்ளே வந்துருச்சு. ஹல்லேலூயா, உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்குள்ளே அது வந்துருச்சு. டூ மச்சா ஷட்டர் விழுந்துக்கிட்டே இருக்குதா, கதவு அடைக்கப்படுதா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கதவு அடைக்கப்பட்டு இருக்குன்னா அதை டெலிவரி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம், இந்த பயணத்தின் போது இந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டு போகிற மரியாள் எந்த கேள்வியும் கேட்கல. ஏங்க இப்படித்தான் குழந்தை பிறக்கணுமா, இப்படி தானேங்க வாக்கு வந்தது, அப்படியே எடுத்துட வேண்டியதானே, இப்படியா கீழே கூடியா குழந்தை பிறக்கணும், இந்த வேதனையெல்லாம் யாருங்க சுமக்கிறது, வாக்கு கொடுத்தா அப்படியே நிறைவேற வேண்டியதானங்க, இது ஏங்க என்னை போட்டு புட முடியுது, ஏன் என்னை போட்டு பாடாப்படுத்துது, இப்படித்தான் இது நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில் மரியாள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என் தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கம் ஆன். இந்த மாதிரி கடின சூழ்நிலையை நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா இதை சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை, என் தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. மோரபா சதகம் வடரதலபா. தேவன் மறந்துட்டாரா? ஒரு ரூம் கூட போடலையே. போவ யோசேப்பு சொல்றாரு, மாட்டுத்துளம் ஒன்று இருக்கு, மாட்டுத்துளவுமா, அப்போ மாடெல்லாம் எங்கே போவோம், நம்மளும் மாட்டு கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுறான், அங்கே போய் பார்த்தா ஒரே சாணியும் மாட்டு மூத்திரமும் ஒரே நாத்தமுமா இருந்துட்டு இருக்கு பாருங்க. கேள்வி என்னன்னா, எங்க ஆண்டவருக்கு ஒரு ரூம் போட தெரியாதா? மரியாளுடைய இருதயத்தை பாருங்க, அக்செப்ட் பண்றா பாருங்க. ஓ லார்ட், இதெல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லைனாலே நம்ம மூஞ்சி முறைலாம் எப்படி மாறுது பாருங்க. ஏமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், நார்மல் டெலிவரி பண்ணுறாங்களாம், அங்கெல்லாம் ஏசி இருக்காது, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கும்னு தெரியாது, எனக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிற அறுத்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுது, என் ஆண்டவருக்கு நான் அடிமை, என்னை ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருக்கிறேன், நான் எந்த கேள்வியும் கேட்க விரும்பலை. தேவன் மறந்துட்டாரா, ரூம் போட கூட மறந்துட்டாரா அப்படிங்கிற நிலையில கூட அது என்ன பண்ணுது, என் தேவனுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா. மல்பா டாராபா ஷாந்தாலாபா தகமாடா ரதலபா மோரபா ஷியாந்தாலாபா தகமாடா ரதலபா. கேள்வி கேட்கக்கூடிய எல்லா நிலையிலும் அது கேள்வி கேட்கல, மாறா என்ன சொல்லுது, என் தேவனுக்கு நான் அடிமை, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நிற்குது பாரு. இப்போ கடைசியில் என்ன ஆகுது, டெலிவரி மாட்டு தொழுவத்தில் வச்சு 30 பிளேஸில் அது நடக்குது. ஏமே நிறைய பேருக்கு கேள்வி என்னென்னா, ஏன் மாட்டு தொழுவோம், தேவதூதன்லாம் லொக்கேஷன் சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் பறக்க போகிறீங்க, லொக்கேஷன் சொல்லுங்கும் போது அவர் கூகுள் மேப்பை சென்ட் பண்ணால் பார்த்தா அது ஏதோ ஒரு முள்ளுக்காட்டை காமிக்கி, அதில் ஒரு மாட்டு தொழுவத்தை காமிக்கி. சரிதானா? சிட்டிக்குள்ளே இல்லையே, எங்கேயோ அவுட்டர் மாதிரி இருக்குதே, ஏதோ ஒரு இடமா இருக்குதே, நல்லாவே இல்லையே. லொக்கேஷன் கன்ஃபார்ம், அதுதான் போ அப்படி. மெய்ப்பர்களுக்கு அது சொல்லப்படுது, கரெக்டாக சேர்ந்துட்டானுங்க. ஆனால் சில ஞானிகளுக்கு சொல்லப்படுது 2 வருஷம் கழிச்சு தான் சேர்றானுங்க. ஞானிகள் எல்லாம் நம்ம ஊர் புருஷன் மாதிரி காரில் உட்காந்து பக்கத்தில் அம்மா சொல்லும் பாருங்க, ஏங்க இறங்கி அந்த பெட்டி கடையில் கேளுங்க வழியை, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சி ஒரு திருப்பிட்டு காரை எடுத்துகிட்டு போகுது பாருங்க. இது அப்படியே காரை எடுத்துகிட்டு போய் நேராக எங்கே போகக்கூடாதோ இந்த ஞானிகள் அங்கே போய் நிற்காங்க. ராஜாட்டே போய் கரெக்டாக நிற்கான். அரண்மனைக்கு இங்கே எதுவும் குழந்தை பிறந்ததான்னு அவங்ககிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஏன் மாட்டு தருவோம்? ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி உன் பரிசுத்தத்தில் நான் பிறக்க விரும்பலை, உன் அசுத்தத்தில் நான் பிறக்க விரும்புகிறேன். ஏன் நான் உன் அசுத்தத்தில் பிறந்தானா உன் அசுத்தம் மாறி அது பரிசுத்தமாக மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய பெட்டர்ல அவர் பிறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க. பட் என்னுடைய இயலாமையில் அவர் பிறக்கிறார். என்னுடைய இயலாமையில் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்னுடைய இயலாமையில் அவர் தங்க விரும்புகிறார். அவர் பிறக்க விரும்புகிறார். என் அசுத்தத்தில், என் பாவத்தில் அவர் பிறக்க விரும்புகிறார். ஏன்னா அங்கே அவர் பிறந்தாதான் கரெக்டாக இருக்கும், அங்கே அவர் பிறந்தாதான் கரெக்டாக இருக்கும். அதுதான் என்னைய மாற்றும், என்னுடைய சூழலை மாற்றும், என்னுடைய காரியங்களை அது மாற்றும் பாருங்க. இதை வெளிப்படுத்தவே உன்னுடைய சுத்தத்தில் நான் வாழ விரும்பலடா,
அசுத்தத்தில் வாழ்ந்து அதை நான் சுத்தப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த நிலை பாருங்க. ஏமே எத்தனை பேர் தேவனுடைய வாக்கை சுமக்க ரெடி? ஏமே ஹல்லேலூயா. அதை கேரி பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? அதோட கன்வின்ஸ் ஆக ரெடியா இருக்கீங்களா? அதோட ஒன்றி இருக்க ரெடியா இருக்கீங்களா? எந்த சூழலிலும் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக எழும்பும் போது கதவை திரும்ப திரும்ப எல்லாரும் அடைக்கும் பொழுது, யோசேப்பு எத்தனையோ முறை கதவை தட்டி திறக்காத போது எல்லாரும் இல்லப்பா இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லை, இங்க இடம் இல்லைன்னு சொல்லும் போது, ஹல்லேலூயா, ஒரு மாட்டுத்துளவும் இருக்குது. அப்படிங்கும் போது எனக்கு தெரியும் தேவன் தன்னுடைய வாக்கையின் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படிங்கிற இருதயம், தேவனை கேள்வி கேட்காத ஒரு இருதயம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? சொல்லுங்க பாருங்க. தேவனுக்கு நான் அடிமை, என் தேவனுக்கு நான் அடிமை. மோரபா ஷன்தலபா தகமட ரதலபா. தேவனே, என்னை நான் முழுவதுமாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அர்ப்பணிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த நாளிலே என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். உடைய வாக்குகள் எல்லாம் உண்மை உள்ளது, 100% அது என் வாழ்க்கையில நிறைவேறும். ஸ்திரீகள் எல்லாம் என்னை பாக்கியவதி, சகல ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். Come on, receive it. உடைய வாக்குகளை நிறைவேறுதலை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை நல்ல கரங்களை தட்டி அந்நிய வார்த்தைகளை பேசி, டுடே, இன்றைக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு என் வாக்குகள் நிறைவேறுகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆரபா ஷன்தலபா தகமட ரதலபா மோரா பா 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 மல்படரபா ஷன்தலபா தகமட ரதலபா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தோடு ரொம்ப நாளா ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? குத்துச்சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அதில் நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க வாக்குத்தத்தத்தை நீங்க மாம்சமாய் உங்களுடைய கரங்களிலே நீ பிடிக்க போகிறீர்கள். ஆமென். ஐ பிளஸ் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலுக்காய் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு இதுவரை பெற்றிராத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில ஈடேறுகிறபடி நான் நன்றி சொல்கிறேன். நிறைவேறுதல்கள் காத்திருப்புக்கு உண்டான ஒரு பெரிய பலன், வாக்குத்தத்தத்தின் புடமிடுதல்னால உண்டாகிற தூய்மை, எல்லாவற்றையும் வரவேற்கிறோம். எந்த சூழலிலும் இதை நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் இரட்சகரில் எங்கள் ஆவி கலிகூரட்டும் என்று நாங்கள் பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சகரில் எங்கள் ஆவி கலிகூரட்டும், இரட்சகரில் எங்கள் ஆவி கலிகூரட்டும், இரட்சகரில் எங்கள் ஆவி கலிகூரட்டும். ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு நாங்கள் அடிமை, எங்கள் தேவனுக்கு நாங்கள் அடிமை. எங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் என்ற போதிலும் நாங்கள் முதிர்ந்த பிள்ளைகள், அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அடிமையாய் எங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள், தேவன் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் வேலை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கும் பிள்ளைகள். ஹல்லேலூயா என்பதை உறுதி எடுக்கிறோம், இதில் உறுதியாய் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஸோ இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் விதைக்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமென். ஸோ இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் விதைக்கலாம். உண்மையிலே எத்தனை பேருக்கு இன்றைக்கி பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஐ ஆம் பிளஸ்ட் டுடே. இன்றைக்கு நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ விதைக்கலாம். நான் அறுவடையை பற்றி மண்டே அல்லது டியூஸ்டே நான் பேசுகிறேன். ஏன்னா புதன்கிழமை நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருப்பீங்க, நானும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருப்பேன். அதனால் அன்னைக்கு கூகுள் மீட் நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 28 ஓகேயா? மந்த்லி மீட்டிங் சனிக்கிழமை, வழக்கமாக நடக்கக்கூடிய சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய மீட்டிங். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விதைக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த வருஷம் முழுவதுமே நான் விதைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா இப்போ ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் விதைங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய விதைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பழுகட்டும் பெருகட்டும் டாடி, மனிதர்கள் மடியில் வந்து போடும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். வானத்தின் பலகடிகளை திறப்பேன் என்று ஆசீர்வதித்திருக்கிறீர். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ குறித்தவருடைய வாக்குத்தத்தங்கள் இந்த விதைகள் மூலமாய் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். God bless you. God bless you.